Okay, welcome back to the podcast today. Today is day 11. திரும்பி என்னோடய பாட்காஸ்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி 11 தம்பி சார் படிப்பார். Today's law is law 11, which says learn to keep people dependent on you. To maintain your independence, you must always be needed and wanted. The more you are relied on, the more freedom you have. Make people depend on you for their happiness, prosperity, and you have nothing to fear. Never teach them enough so that they can do it without you. The reversal என்னன்னா, by making others depend on you also means that you are in some measure dependent on them. No independence comes without a price. You are forced to isolate yourself. Monopolies often turn inward and destroy themselves from internal pressure. Interdependence remains the law. Independence, a rare and often fatal exception. சொல்லுங்க. இது என்னென்னா தமிழில் பேசுகிறச்ச ஒரு வண்டியோட அச்சாணி மாதிரி. நீங்கள் அச்சாணியாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பயமே கிடையாது. ஆனால் இந்த அச்சாணி கைண்டிடுச்சுன்னா வண்டி கூட சாஞ்சிரும். அதனால் ஒரு வண்டிக்கு அச்சாணியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாதுங்கிறது தான் இந்த லா. ஒரு சின்ன கம்பெனிலேயோ ஒரு பெரிய கார்ப்பரேட்லேயோ உங்கள் பாஸ் இஸ் டிபெண்ட் ஆன் யூன்னா நீங்கள் கவலையே பட வேண்டாம், உங்களை காலி பண்ண மாட்டாங்க. நிறைய இடத்துல நீங்கள் ஸ்கூலு காலேஜ் இது மாதிரி சின்ன கார்ப்பரேட்டில் பார்த்தீங்கன்னா அன்னோன்னா ஒரு பிஸிபாடி இருப்பான். ஆக்சுவலி அவனோட டைட்டிலில் அவ்வளோ பவர் இருக்காது. ஆனால் அவனை பார்த்து எல்லோரும் பயந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவன்தான் பாஸோட ரைட் ஹேண்ட் மேனாக இருப்பான். பாஸுக்கு ஒன்றுங்கிற எல்லா வேலையும் அவன் பண்ணி கொடுப்பான். பாஸு அவனை கூடயே வச்சு சுற்றிட்டுருப்பார். அதனால் அதுதான் ஆஸ் லாங் அஸ் தி பாஸ் இஸ் டிபெண்ட் ஆன் ஹிம், அவன்தான் ராஜா, அவன்தான் மந்திரி. அது வரைக்கும் இது நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப ஃபேமஸாக தமிழ் சினிமாவில் பார்க்கணுன்னா கே பாலச்சந்தருக்கு அது மாதிரி ஒரு அசிஸ்டண்ட் இருந்தார். அவர் ஒரு ஐயங்கார். அவர் குயிக்காக ரொம்ப சீக்கிரமாக இறந்துட்டார். அவர் பேர் அனந்துன்னு. அனந்துவை நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அனந்து வாஸ் தி காக் இன் த வீல். அதாவது பாலச்சந்தரோட எம்பையருக்கு அவர் தான் அச்சாணி. நீங்கள் பாலச்சந்தரோட கேரியரை அனந்துக்கு முன்னாடி அனந்துக்கு பின்னாடின்னு பிரிச்சிடலாம். அதுதான் இந்த லாவோட பவர். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டிபெண்டன்ஸ் இப்போ ஒரு பெரிய லீடர் இருக்கார்னா ஓட்டு எடுக்கிறதுக்கு அவருக்கு தான் ஓட்டு விழும். அதனால் மினிஸ்டர்லாம் அவங்கள்ட்ட டிபெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ மினிஸ்டர்லாம் தேவையே கிடையாது. பீப்புள் ஹேவ் ஹேண்டட் ஓவர் ஆல் தி பவர் டு தட் லீடர். இப்போ ஜெயலலிதாவை எடுத்திங்கன்னா அவங்க கேபினெட்டில் யார் மினிஸ்டர்னே உங்களுக்கு தெரியாது. மினிஸ்டர் போஸ்டரில் ஃபோட்டோ போடக்கூடாது. ஃபோட்டோ ஜெயலலிதாவோட ஃபோட்டோ இருக்கும். அந்த ஜெயலலிதாவோட ஃபோட்டோ தவிர ஸ்டாம்ப் சைஸில் எம்ஜிஆர், பெரியார், அதுக்கப்புறமா அண்ணாவோட ஃபோட்டோ மட்டும்தான் அலவுடு. மற்ற எந்த ஃபோட்டோவும் அலவுடு கிடையாது. ஸோ மக்களுக்கு யார் மினிஸ்டர்னே தெரியாது. 2-3 மாதத்துக்கு ஒரு வாட்டி மினிஸ்டரை மாற்றிடுவாங்க. இது ஒரு வெரி பவர்ஃபுல் டூல். அதே மாதிரி இதே பார்ட்டியில் ஏடிஎம்கேக்கு முன்னாடி ஜெயலலிதாவுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இருந்தார். எம்ஜிஆர் எப்படின்னா சொல்லுவார், நான் ஒன்று நீங்கள்லாம் சைஃபர்னு. ஸோ எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு. அவர் நிற்க வச்சவன்லாம் ஜெயிச்சிருவான். அவன் சொல்கிறவர் தான் மினிஸ்டர், காம்பிட்டண்ட்டோ இன்காம்பிட்டண்ட்டோ. இதுதான் இந்த லாவோட அல்டிமேட் பவர். வேறஸ் டிஎம்கேல எப்போதுமே 3-4 குட்டி மந்திரிங்க இருப்பாங்க, குட்டி ஜமீன்தார்கள் இருப்பாங்க. அவங்கள எல்லாருக்குமே தெரியும். அதனால் எப்போதுமே இஃப் யூ ஆர் பிகர் அ லாயர், ஸோ இஃப் த பிகர் த லீடர், த லெஸ் ரெலவெண்ட் எவ்ரிபடி எல்ஸஸ். இதுதான் இந்த லாவோட அல்டிமேட் ஃபீலிங். இப்போ நீங்கள் பெங்கால் எடுத்திங்கன்னா மம்தா பானர்ஜி மட்டும்தான் லீடர். அதுதான் இந்த லாவோட மேனிஃபெஸ்டேஷன். ஒரு மெச்சூர் டெமோக்ரஸியில் இது மாதிரி நடக்க முடியாது. ஏன்னா இது ஹெல்த்தி கிடையாது. ஒரு கண்ட்ரி சர்வைவ் ஆகி பெரிய பவர் ஆகணுன்னா ஒரு 4-5 பேர்கிட்ட இருக்கணும். ஒரு ஆளால் இவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆக முடியாது.
இப்போது கேரளாவில் பார்த்தீங்கன்னா, இப்போ சினிமாவில் லேட்டஸ்ட்டாக திலீபன் பேருன்னு நினைக்கிறேன், தப்பாக சொல்லலாம் பேர். அவர் வந்து என்டையர் இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணுறதுனால நிறைய ஹீரோயின்ஸுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட்டு. ஒரு ஹீரோயின் சொன்ன பேச்சு கேட்கலன்னு அசால்ட் ஆகி கோர்ட்டு கேஸுன்னு ஓடின்னு இருக்கு. அவன் மேலே அசால்ட் ஆகி கேரளா இண்டஸ்ட்ரியில் பெரிய சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் எல்லாத்தையும் இவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தார், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே. அவர் மேலே கேஸை போட்டு கேஸை நடத்துறதுக்கே ரொம்ப கஷ்டம். பட் இந்த லாவில் சொல்கிற மாதிரி இது மாதிரி ஆள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தால் சடன்லி ஒரு நாளைக்கு அந்த ஆள் போயிட்டான்னா ஒரு பெரிய வேக்யூம் இருக்கும், பார்ட்டியே நடத்த முடியாமல் ஆகிடும். ஏஐடிஎம்கேவோட ப்ராப்ளமே இதுதான். ஏன்னா ஜெயலலிதா அவ்வளோ பவர்ஃபுல்லாகி சடனாக எடுத்தப்புறம் அங்கே ஆளே காணும். அதே மாதிரி ஜேஆர்டி டாட்டா இருக்கும்போது அவர் வந்து நிறைய சட்ராப்ஸை கொடுப்பார். அந்த சட்ராப்ஸ் வந்து தே கேன் ரன் இட் ஆஸ் மச் அஸ் தே வாண்ட். ஆனால் யார் பாஸ்னால் கடைசியில் ஜேஆர்டி டாட்டா தான் பாஸ். அதை மறந்தீங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. இதே மாதிரி தான் ரத்தன் டாட்டா டேக் ஓவர் பண்ணும்போது நிறைய பேர் மரியாதையாக சரண்டர் ஆகிட்டாங்க. ரூசி மோதி ப்ராப்ளம் பண்ணார். இன்றைக்கி ரூசி மோதியை உலகம் மறந்தே போயிடுச்சு. இதுதான் தி லா. வினோத், நீ சொல்லுப்பா. ஆமாம். What is also true in this law is, Anand was talking about on a bigger level, political level, on public level. But this is also very true on a domestic level. You will notice this law is used by most people to have a successful marriage. When the wife makes the husband very dependent on her, the marriage is very successful. Like in the morning, he doesn't know where his keys are, he doesn't know where anything is, because she manages everything in the house and he's completely dependent on her. So there is another play in this law. So on a personal level also, this law can be used and applied for personal relationships, between friendships, between relationships, even in any successful, to be a successful husband is also to be so much aware of what is happening at the home and make sure that you are always required, will always be useful. That's where he finally says in the reversal of the law, there needs to be not only independence but interdependence. Not only must you have your freedom and the other person rely on you, you should also demonstrate the other person is also needed to you. So that is where it's a trick to apply this law in such a manner where there is an interdependence and not just an independence. What do you feel, Anand? That's very much true. அது வந்து there has to be a division of labor between husband and wife or between two friends or partnerships. இதனால்தான் வந்து most partnerships fail. In the sense that when one person thinks that he is everything and the other guy is not contributing enough, that's where famous partnerships fail. In fact, Adidas, when the Adi and Dassler, two brothers ran Adidas, and when Dassler felt that Adi was taking too much of the credit and the younger one did not get enough, he split and started Puma. Till the end, they never reconciled officially, though there are rumors. The entire town was divided into two. So this is a classic case where the law started very well, and then because they were not interdependent and each guy thought he didn't need the other guy, the law failed completely and they never patched up. The same is the problem today between Mistris and Tatas is also this. I think the pressure started from Mistry thinking that he is independent of Mr. Ratan Tata. He didn't realize that he is dependent on Ratan Tata. The same thing played out in Infosys, where Vishal Shikha thought he is independent of the founders. The founders, though they have now become an advisory role, are always Infosys is their baby. You cannot disregard their feelings and run a company as you please. And that ended very badly for Vishal Shikha and the independent chairman. And in that situation, a founder CEO returned as the chairman of the company. And this is also true with your Berkshire Hathaway. So
That is why he has already nominated, after he passes on, his son will control the company. And he's got his good friend Gates, who must be in his 60s now, also involved. So between Gates and Howard Buffett, Berkshire Hathaway will remain true to Warren's principles. That's what he thinks. And while he has given a lot of charity away, the Gates Foundation and the Gates family own a huge chunk of Berkshire shares. So it is very clear that next 15 to 20 years, the after he dies, next 20 years, definitely Warren's influence on that company will remain. Anyway, I think this was an interesting conversation. Tomorrow we'll take up with Law 11. Oh, sorry, this This is Law is Law 11. 11, I My thought. mistake. Tomorrow we'll see Law 12. We will reach our Yeah, dozen so we will tomorrow. take the Law 12. Thanks, Anand. Yeah, thank you.